அருமை நண்பர்களே, பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் 75வது அகவையை தொட்டிருக்கிறார்கள். மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று ஒரு வினாவை தொடுத்தால் நபிகள் நாயகம் சொன்ன பதில், எவரால் பிறர் அதிகம் பயன்பெறுகிறாரோ அவரே சிறந்தவர் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்தில் சிறந்த மனிதர் யார் என்றால், ஒருவர் வரும்பொழுது இவர் வந்துவிட்டார் நமக்கு நன்மை நடக்கும் என்று யாரை குறித்து மக்கள் நினைக்கிறார்களோ அவர்கள் நல்ல மனிதர். சிறந்த மனிதர் என்றால் அவர் பிறருக்கு அதிகம் பயனளித்தவர். நல்ல மனிதர் என்றால் அவரை பார்த்தாலே மக்களுக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் கிடைக்க வேண்டும். இந்த இரண்டு இலக்கணங்களோடு பார்க்கும் பொழுது பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் பாராட்டப்படும் இடங்களில், கொண்டாடப்படும் இடங்களில், பார்வையாளர்களில் ஒரு கடைக்கோடி வரிசையில் உட்கார்ந்து கொள்கின்ற ஆசை படைத்த என்னை வாழ்த்துவதற்கு அழைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவர் வழியிலேயே மக்களுக்கு பயனளிக்கின்ற வாழ்க்கை, அதிகாரங்களை நோக்கி செல்லாமல் அதிகாரங்களுக்கு எதிராக நின்று உண்மைகளை உரத்து முழங்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் அவரை வாழ்த்திருக்கிறார்கள். நான் பார்த்த மார்க்ஸ் பற்றி ஒரு நேரத்தை மிகவும் கருதுகின்றேன். எதிர்நீச்சல் போட்டு இங்கே வந்து சேர்ந்திருப்பதனாலே இங்கே இருக்கின்ற அத்தனை பேரையும் சொல்ல வேண்டிய ஆசை. அவர்கள் உங்கள் கண் முன்னால் இருக்கிறார்கள். இதோடு என்னோடு பங்கேற்றிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் அன்பு சொந்தங்கள், அவர்களை இணைத்துக் கொள்கின்றேன். மார்க்ஸ் என்ற பெயரை எப்போது பார்க்கிறேன் என்றால், ஒரு வெள்ளிக்கிழமை இது போன்ற ஒரு நேரத்திலே தொழுகை முடித்துவிட்டு வெளியே வந்தால் அப்பொழுதெல்லாம் பள்ளிவாசலின் வாசலிலே சிறு சிறு புத்தகங்களை போட்டு விற்பார்கள். அது இஸ்லாம் சார்ந்த புத்தகங்களாக இருக்கும். திருவாரூரிலே அப்படி வெளியே வந்து பள்ளி மாணவனாக பார்க்கும் பொழுது முஸ்லிம்களுக்கு எதிரான கட்டுக்கதைகள் என்று ஒரு புத்தகம் இருக்கின்றது. அந்த புத்தகத்தை வாங்குவதற்கு பள்ளி மாணவனாகிய என்னிடம் பணம் இல்லை. அந்த புத்தகம் வைப்பவரிடம் சொல்லிவிட்டு போனேன், நான் இந்த புத்தகத்தை வாங்கணும், வீட்டுக்கு போய் பணம் எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்குவேன், அது வரைக்கும் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய், அது ஒரு 2 ரூபாயோ 1 ரூபாயோ தான் இருக்கும் அந்த புத்தகம். அந்த பெரிய தொகையை சுமந்து கொண்டு வந்து வாங்கும் வரைக்கும் காத்திருந்த அந்த புத்தக விற்பனையாளருக்கு முதலில் நன்றி தெரிவிக்கின்றேன். அவர் வாயிலாக நான் மார்க்ஸை தெரிந்து கொள்கின்றேன். அவருடைய மனிதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்கே பேசிய எல்லோரும் அவரை கண்ணாடி முன்னால் நின்று உங்களை பார்ப்பது போல அறிந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அவர் மனிதம் எப்படிப்பட்டது என்றால், 2002ஆம் ஆண்டு அவருடைய மகள் ஞானபாரதியுடைய திருமணம். அந்த திருமணத்திற்கு நாங்கள் வருகின்றோம். வந்தபோது 2 மணித்துளிகள் குஜராத்தில் கொல்லப்பட்டவர்களுக்காக அமைதியாக எழுந்து நின்று ஒரு அஞ்சலியை தெரிவிக்கிறார்கள். திருமண வீட்டில் மரணம் என்ற வார்த்தை, இறப்பு என்று சொல்லலாம், மேடையில் அவையில் கிளவி, அதெல்லாம் கல்யாண வீட்டில் வந்து இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு நினைப்பார்கள். அதில் கொல்லப்பட்டவர்களுக்காக ஒரு அஞ்சலியை தன்னுடைய மகள் திருமணத்தில் நிகழ்த்தியதோடு மட்டுமில்லாமல் அந்த திருமணத்திற்கு வந்து செய்யப்பட்ட அன்பளிப்புகளை எல்லாம் திரட்டி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் கையிலே கொடுத்தார். இது அந்த மக்களுக்கான நிவாரண நிதியாக இருக்கட்டும், அவர்களுக்கு உதவட்டும் என்று சொல்லக்கூடிய மனிதத்தை எங்கே பார்ப்பீர்கள்? திரைப்படங்கள் வாயிலாக எப்படி தொடர்ச்சியாக தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக மக்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள் என்பதை மிக நுண்ணிய தளங்களிலே நின்று மக்களுக்கு எடுத்துரைத்தவர் பேராசிரியர் மார்க்ஸ். நீங்கள் மார்க்ஸ் என்ன எழுதுகிறார் என்றாலே, மார்க்ஸ் என்று எழுதினாலே 3 மெய்யெழுத்துகள் வரும். தமிழில் மிக அபூர்வமான சொற்கள். பேராசிரியர் மார்க்ஸை பார்க்கணுன்னா வீட்டிலேயே நான் வந்து அடுக்குமொழி சொற்களை எல்லாம் மடக்கி வச்சுட்டு வந்துட்டேன். அது வந்து உண்மையின் மீது அமர்ந்து விடுவார். ஆனால் மார்க்ஸ் என்று எழுதினாலே மெய்யெழுத்து அதிகமாக இருக்கும். அவர் மெய்களையே அதிகமாக எழுதுகின்றார். அப்பொழுது நுண்ணிய தளங்களிலே நின்று மக்கள் புரிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு தேவையான செய்திகளை எடுத்துரைத்து சமுதாய பணியை நோக்கி எங்களை போன்றவர்களை அழைத்து வந்ததிலே அவருக்கு பெரிய பங்கு இருக்கின்றது.
அவருடைய தனிப்பட்ட நெகிழ்வான ஒரு செய்தி சொல்ல வேண்டும். ஒரு முறை சென்னைக்கு வருவதற்காக கும்பகோணம் வரை வந்து, கும்பகோணம்ல மயிலாடுதுறை வரை வந்து நிற்கின்றேன். தற்செயலாக ஆமாக்ஸ் அவர்களுக்கு அழைக்கின்றேன். எங்கே இருக்கிறீர்கள் என்றார். சென்னைக்கு போக பேருந்து கிடைக்காமல் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். அவர் வேளாங்கண்ணியிலிருந்து குழந்தைக்கு ஏதோ ஒரு விழா முடித்து விட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தன்னுடைய சொந்த குடும்பத்தோடு வருகின்ற வாகனத்திலே நிறுத்தி ஓட்டுநருக்கு பக்கத்தில் ஒரு இருக்கை இருக்கும் அல்லவா, அதை எனக்கு தந்துவிட்டு சிறுவர்கள்லாம் உட்கார்றதுக்கு கடைசியில் ஒரு இருக்கை இருக்கும்ல பின்னால், அதில் போய் உட்கார்ந்து கொண்டு ஒரு சிறுவனை அழைத்து வந்த மனிதம் அவருக்குரியது. இப்படி என்னால் செய்ய முடியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய பலரை நினைத்து பார்க்கும்போது இப்படி நம்மால் செயல்பட முடியுமா? குடும்பத்தோடு வரும் பொழுது சமுதாயத்துக்காக பணியாற்றக்கூடிய ஒரு சிறுவன், அவர் என்னை விட்டு விட்டு போயிருந்தால் நான் கேள்வி கூட கேட்டிருக்க முடியாது. சரி, அழைத்து பின்னால் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று கூட சொல்லியிருக்கலாம். தான் இருக்கின்ற இருக்கையிலே என்னை அமர வைத்து விட்டு குடும்பத்தாரோடு பின்னால், அதுவும் அது வசதியான இருக்கை கூட கிடையாது. நீங்கள் மயிலாடுதுறையிலிருந்து சென்னை வரை வருவதற்கு இந்த சிறிய இருக்கை பின்னால் இருக்கும்ல, அதில் அமர்ந்து கொண்டு வந்த மனிதம் அவருடையது. இப்படி ஆமாக்ஸை நினைக்கும் பொழுது மனிதம் நிறைய இருக்கும் அவர் வாழ்க்கையில். நாங்கள் ஹைதராபாத்திற்கு அவரோடு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்பொழுது கே ஹாம்டன் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்திலிருந்து ஒரு பேராசிரியர், சமவாய்ப்பு ஆணையம், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில், தனியார் துறை நிறுவனங்களில் எல்லா சமயங்களை சேர்ந்தவர்களுக்கும் எல்லா பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் சம வாய்ப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கிலாந்தில் இயங்கக்கூடிய சமவாய்ப்பு ஆணையம் போல ஒரு ஆணையம் இங்கே இயங்க வேண்டும் என்று திரு தீஸ்தா அவர்களுடைய கணவர் ஆனந்த் அவருடைய ஏற்பாட்டில் நடந்த அந்த கருத்தரங்கத்திற்கு ஒரு 3 நாள் ஹைதராபாத்துக்கு அவரோடு சென்றிருந்தோம். மார்க்ஸ் என்றாலே முஸ்லிம்களை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பவர் என்பது போல ஒரு செய்தியையும், அவர் கூலி வாங்கி கொண்டு பேசுகிறார் என்று கசடர்கள் பேசக்கூடிய செய்திகளையும் பார்க்கும் பொழுது, நாங்கள் அங்கே ஹைதராபாத் அரண்மனைக்கு பார்க்க போயிருந்தோம், சுற்றி பார்ப்பதற்கு. அங்கே விதவிதமான வாள்கள், ஒரு 200-300 வகையான சுருள் கத்திகள் எல்லாம் சுவரில் மாட்டியிருக்காங்க. நான் வந்து ஐயாட்ட கேட்டேன், சார் இவ்வளவு வாள்கள் இருந்து கூடவா விழுந்து விட்டார்கள் அப்படின்னு கேட்டபோது, இந்த வாள்கள்லாம் எடுத்து சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அரண்மனையில் இருக்கிற அப்பாவிகளை வெட்டுறதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த வாள்கள். இதை வச்செல்லாம் அவங்க போராடி இருக்க மாட்டாங்க. எப்போதுமே அதிகாரத்தின் உச்சாணியில் உட்கார்ந்து கொண்டு பொதுமக்களை பற்றி கவலைப்படாமல் இருந்த நவாபுகள், நிஜாம்களை பற்றி அவர் ஆதரித்து எழுதவில்லை. அதே நேரத்தில் அவர்களுக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோடு ராஜீவ் அவருடைய படுகொலை இணைத்த போது என்னுடைய பேராசிரியர் இன்குலாப் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை தகுதிக்கு மீறிய ஒரு குற்றத்தில் போய் சேர்க்கிறீர்களே, போழ்கிறீர்களே என்று சொன்னார். அதுபோல் இவர்களெல்லாம் பெரிய மதவெறியர்கள். இஸ்லாத்தை பற்றியோ முஸ்லீம்களை பற்றியோ கவலைப்பட்ட மன்னர்களாக முஸ்லீம்கள் இல்லை. ஆனால் முஸ்லீம் மன்னர்கள் மதவெறி பிடித்தவர்கள், கோவில்களையெல்லாம் இடித்து விட்டு தான் பள்ளிவாசலை கட்டினார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வரலாற்று திரிபுவாதங்களை அவர் எதிர்த்து நின்றார். ஏனென்றால் அந்த திரிபுவாதங்கள் சமகால முஸ்லீம் சமுதாயத்தின் மீது படிந்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்து அவர்களை வெறுக்கத்தக்கவர்களாக மாற்றிவிடக்கூடாது என்ற அக்கறையிலே நான் அறிந்து மிக தீவிரமாக களப்பணியாற்றி இத்தனை எழுத்தாளர்களை உருவாக்கி, தம்பி ஆளூர் ஷானவாஸ் எல்லாம் இன்றைக்கு சட்டமன்ற ஒரு வெளியே வரும்போது சொன்னாங்க, எம்எல்ஏ வந்துட்டாரு, லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடிய அளவுக்கு தம்பி வளர்ந்து வந்திருக்கிறார், நீதி செய்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இத்தனை ஆளுமைகள், அதுக்காக எப்பொழுதுமே பேராசிரியர் ஆமாக்ஸ் அவர்கள் பெருமைப்பட்டு கொண்டதில்லை. இங்கே காஷ்மீரை பற்றி பேசுவதே குற்றம் என்றிருந்த காலத்திலே என்ன நடக்கிறது காஷ்மீரில் என்று ஒரு அருமையான ஒரு படைப்பை தமிழ்நாட்டுக்கு தந்ததன் மூலம் காஷ்மீர் பிரச்சனையை பற்றி எப்பொழுது நான் தொலைக்காட்சியில் பேச நினைத்தாலும் அது எல்லாமே நான் என் உழைப்பால் ஆமாக்ஸுடைய புத்தகத்தை கையில் எடுத்து செல்வேன். அதிலிருந்து ஆதாரங்கள் ஏராளமான நூல்களிலிருந்து அவர் தேனெடுத்து திரட்டி தேனி தருவது போல இங்கே களமாடக்கூடிய இளைஞர்களுக்கு அவர் தந்து உதவி இருக்கின்றார். இதையெல்லாம் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்கே இருந்தால் நம்மோடு இருப்பவர்கள் எதிர்க்கட்சியோடு இருந்தால் அவர்கள் நேசிக்க முடியாது, நமக்கு வேண்டாதவர்களோடு இருந்தால் அவர்களை நேசிக்க முடியாது. ஆனால் ஆமார்க்ஸ் பெற்றிருக்கின்ற ஒரு சிறப்பு என்னவென்றால், அவர் யாரோடு இருந்தாலும் அவரை நாங்கள் நேசிக்க முடியும்.
ஏனென்றால் ஆமாக்ஸ் எங்கே இருந்தாலும் அவர் மக்களுக்காக இருக்கின்றார், ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார் என்பது உறுதியானது. நான் கடைசி 10 மணித்துறையில் பேசி முடிக்கணும். அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். 75 ஆண்டு காலம் வாழ்ந்தவர், நீண்ட நெடிய காலம் வாழ்ந்து, இன்னும் சொல்ல போனால் நேற்று ஒரு குழந்தையை வாழ்த்துவதற்கு கையில் கொடுத்த போது எங்களுடைய மூத்த உறுப்பினர் குணங்குடி அனீபா, ஒரு பெண் குழந்தை, உன் திருமணம் வரைக்கும் நான் இருந்து வாழ்த்த வேண்டும் என்று அவர் தன்னையும் சேர்த்து வாழ்த்தி கொண்டார். அதுபோல எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் மகனோடு வந்திருக்கிறேன், மகன் இங்கே வந்திருக்கிறான், ஆனால் என் திருமணத்திற்கு ஆமாக்ஸ் வாழ்த்தியே ஆக வேண்டும் என்று மிகவும் விடாப்பிடியாக சொல்லிவிட்டு அவர் வர வேண்டும் என்று அவர் கேட்கல, அவர் வர வேண்டும் என்பதற்காக பயணச்சீட்டெலாம் எடுத்து கொடுத்துட்டு வந்தார். அன்று இரவு சுவரொட்டி ஒட்டிய தோழர்களை கைது செய்து விட்டார்கள் என்று அவர்களை மீட்பதற்காக போய் நின்றதிலே அவர் தொடர்வண்டியை தவற விட்டு விட்டால் கூட மாறி மாறி அவரும் அயன்புரம் ராஜேந்திரனும் திருவாரூரிலே பல்வேறு அடக்குமுறைகளுக்கு மத்தியில் நடந்த என் திருமணத்திற்கு வாழ்த்துவதற்காக வந்து நின்றார். நான் இப்போதே எதிர்நீச்சல் போட்டு தான் மாலை நேரத்தில் வந்தேன். நான் கூட ஆமாக்ஸ் போன்றவர்கள் வராமல் இருப்பதற்கு 1000 காரணங்களை சொல்ல முடியும். ரயில் தவறிவிட்டது என்று சொல்லியிருக்க முடியும். ஆனால் அங்கே வந்து நின்றாக வேண்டும் என்று நினைத்த அந்த மனிதத்தை தான் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். கடைசியாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆமாக்ஸ் எப்படிப்பட்டவர் என்று மயிலை பாலு இந்த புத்தகத்திலே ஆமாக்ஸ் சில மதிப்பீடுகள், இதில் நானும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், பேசாமல் விட்டதெல்லாம் அதில் படிச்சுங்க. அதில் மயிலை பாலு இவர் ஒரு ஜிகாதி என்று எழுதியிருக்கார். நல்லவேளை ஹெச் ராஜா ஒரு ஜிகாதி என்று சொன்னால் அதற்கு வேறு பொருள். ஆனால் மயிலை பாலு ஆமாக்ஸ் ஒரு ஜிகாதி என்று எழுதுகின்றார். எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன் அப்படி சொல்கிறார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஜிகாத் என்றால் அறப்போர், புனித போர் அல்ல. அறப்போர்களிலேயே மிகப்பெரிய அறப்போர் அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கி உண்மைகளை எடுத்து உரைப்பது. அந்த அறப்போரை இன்றும் அவர் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அதனால் அவர் மிகப்பெரிய அறப்போராளியாகவே இருக்கின்றார். பல நேரங்களிலே அவருடைய அறிவுரை எனக்கு உதவி இருக்கின்றது. காலச்சுவடு பத்திரிகையின் சார்பிலே ஈராக் போரை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட அதை வாங்கி கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்குத்தான் அந்த பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று ஒரு நண்பர், அந்த ஆசிரியருக்குள்ளே இருந்த நண்பர் பேசுகின்றார். அப்போது நான் ஆமாக்ஸ் அவர்களின் மனம் அறியாமல் அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாது, நான் அவரிடம் பேசுவேன், அதுக்கு பிறகு சம்மதம் தெரிவிக்கின்றேன் என்று அவரிடம் பேசினேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார், ஆமாக்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர். ஆனால் என்ன தெரியுமா சொன்னார், உங்களை போலவர்களை வளர்த்து விட யார் இருக்கிறார்? இந்த திராவிட அரசார்கள் அவர்களெல்லாம் உங்களுடைய எழுத்தாவது தெரியுமா? அன்றாட உட்காந்து தொலைக்காட்சியில் சண்டை போட்டுட்டு இருக்கிறோமே, அதனுடைய பயனை அனுபவிப்பவர்களுக்கு நாங்கள்லாம் சத்தம் போடுறோம்னு தெரியுமா? அந்த கட்சி சார்பாக வந்தவர்கள் கூட பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பேசுவார்கள். இன்னும் நான் சத்தம் போடணும், இல்லாட்டி ஆளுஷ் ஷானவா சத்தம் போடணும். இந்த மாதிரி உள்ளவர்கள் தான் கருத்தியலுக்காக குரல் கொடுக்குறோம். உங்களை வளர்த்து விடுவதற்கு ஆட்கள் இல்லாத காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் அழைத்தால் நீங்கள் போவதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை என்று சொன்னார். ஆனால் நான் ஆமாக்ஸ் அவர்கள் கண்டிப்பாக போய் வாருங்கள் என்று சொல்லியிருப்பார். வருத்தமில்லை என்று சொன்னாலே வருத்தத்துக்குரிய ஒன்று இருக்கிறது. அவருக்கு பிடிக்காத ஒன்று நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் நாம் புறக்கணிப்பதல்ல, சமூகத்திற்கு பிடிக்காதது தான் அவரும் வெறுப்பார் என்பதில் அந்த புரிதல் எங்களுக்கு உண்டு. ஆகவே பல நேரங்களிலே அப்படி வாய்ப்பில்லைன்னு சொன்னார்ல, அவருடைய அதிகாரங்களை நோக்கி உண்மைகளை பேசுவோம் என்ற நூல் மிக முக்கியமான நூல், படிக்க வேண்டும். பல்வேறு ஆளுமைகளை பற்றிய புத்தகம். அதில் நான் என் திருமணமான ஆண்டில் அந்த புத்தகம் வெளிவந்தது. அப்பொழுது கை உடைந்தது, திருமணமானதால் கை உடையலை, கை உடைஞ்சதுக்கு வேறு காரணம். அப்போது மாவுக்கட்டு போட்டிருந்தேன். அந்த மாவுக்கட்டோடு மேடையில் ஏறி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு முதல்ல ஒரு மலர்மதி என்ற ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தை பிறந்த செய்தி சொன்னபோது திருவாரூருக்கு ஆடைகள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து பார்த்தார். இப்படி எல்லாரும், எனக்கு மட்டும்தான் அப்படி இல்லை, இங்கே இருக்கின்ற எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் கலந்திருப்பார். அது குறிப்பாக பாராட்ட வேண்டும், அவருடைய வாழ்வு நேரை பாராட்ட வேண்டும். தஞ்சையிலே தமிழ் மாநாடு நடந்தபோது அவர் வீட்டு உலையில் தொடர்ந்து பொங்கி பொங்கி வந்து கொண்டிருக்கின்ற தோழர்களுக்கெல்லாம் விருந்து படைத்து கொண்டே இருந்தார்கள். பாரதிகளுக்கு கிடைக்கின்ற பெருமை செல்லம்மாக்களுக்கு கிடைப்பதில்லை என்பார்கள். காந்திகளுக்கு கிடைக்கின்ற அந்த அங்கீகாரம் கஸ்தூரிபாக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் ஆமாக்ஸ். அதனால் அவருடைய குடும்பத்தார் எல்லோருக்குமே அவர் எடுத்துக்கொண்ட சிரமமான வாழ்க்கையிலே பங்குண்டு அவர்களையும் சேர்த்து வாழ்த்தி நீண்ட நெடுங்காலம் நாங்கள் இது போன்ற விழாக்களை எல்லாம் கொண்டாடக்கூடிய அல்லது 75 வயது வரை இருக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கெல்லாம்
இறைவன் அருளால் கிடைத்தால் அப்பொழுது ஆமாக்ஸ் அவர்கள் வந்து வாழ்த்த வேண்டும் என்ற விழைவை தந்து நீண்ட நெடுங்காலத்தை இறைவன் அவருக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி.